கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் யாக்கோபு 1வது அதிகாரத்தில் கூட 20வது வசனம் பார்க்கும்போது, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. அப்போ ஒரு மனுஷனுடைய கோபம் தேவன் அவங்களுக்கென்று வைத்திருக்கிற நீதி, நியாயமான காரியத்தை, நியாயமான நன்மைகளை நிறைவேற்ற முடியாது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கோபம் கர்த்தர் வைத்திருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தர் நம்மை கொண்டு வைத்த தெய்வ தரிசனத்தை நிறைவேற்ற முடியாது. அதனால தான் கோபக்காரனுக்கு தோழனாகாதே. ஏன்னா நீ அவன் வழிகளை கற்றுக்கொண்டு உன் ஆத்துமாவுக்கு கண்ணீர் வருவிப்பாய். அப்போ கோபக்காரனுக்கு தோழனாக இருக்கிறதே தேவன் விரும்பலை. நீ ஒரு கோபப்படுறவனுக்கு ஒரு ஃப்ரெண்டாக கூட இருந்துடாத. ஏன்னா கோபக்காரனை பார்த்து அவன் எப்படி இருக்கானோ அதே இது போல் நீயும் கற்றுக்கொள்வ. அவன் வழிகளை கற்றுக்கொள்வ. அதனால் வருகிற உனக்கு கண்ணீர் வருவித்து கொள்வாயின் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போ அந்த கோபப்படுறதை கூட தேவன் விரும்பலை. நம்ம வைத்திருக்கிற நன்மைகளை நம்ம இழந்துடுறோம், ஆசீர்வாதங்களை இழந்துடுறோம். மோசேயோட வாழ்க்கையில் கூட பார்க்கும் பொழுது, எபிரேயனை எகிப்தியன் அடிக்கும்போது உடனே மோசே என்ன பண்ணுறாருன்னா எகிப்தியனை வெட்டி சாகடிச்சிடான். அப்போது இப்படிப்பட்ட ஒரு கோபம் இருக்கும் பொழுது மோசேக்கு, அப்போ மோசே குறித்த தேவன் பெரிய தரிசனத்தை வச்சுருந்தார். இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்கு கொண்டு போகிற ஒரு பெரிய பிளான் வச்சுருக்காரு. பட் இப்படி இதுக்கே நீ சாகடிச்சிட்டான், அப்போ எப்படி ஜனங்களை கொண்டு போகிறது? அப்போ அத்தனை ஜனங்களை நம்ம கொண்டு போகிறோன்னா அந்த பொறுமை நமக்கு வேணுமே. அந்த பொறுமை இருந்தால் தானே நம்ம அந்த ஜனங்களை நம்ம கொண்டு போக முடியும். இப்போ இந்த கோபம் இருந்தால் அவனை மோசை கொண்டு வைத்த தரிசனத்தை நிறைவேற்ற முடியாது. அதனால தான் ஆண்டவர் வனாந்திரத்துக்கு அனுப்புகிறார். 40 வருஷம் வனாந்திர பாதை. அந்த வனாந்திர பாதையில் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துருப்பார் ஆண்டவர். வனாந்திரத்தில் எங்கன்னா சாதுவாக இருக்கோம், நல்லா சந்தோஷமாக இருக்கும். வனாந்திரம் தானே, அங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார். ஆடு மாடு மேய்ச்சிக்கின்னு, அங்கே எத்தனை அவமானம், எத்தனை நிந்தை அந்த வெயிலில். அப்போது அந்த வனாந்திரத்தில் என்னென்ன பாடுபடணுமோ உடச்சி நொறுக்கி ஆண்டவர் எல்லாம். அப்புறம் என்ன பண்ணுறார் ஆண்டவர்? சாந்த குணமுள்ளவன் சொல்லி மோசை குறித்து கர்த்தரே சாட்சி கொடுக்குறார். பூமியில் மோசையை போல் சாந்த குணம் யாருமே இல்லைன்னு சாட்சி கொடுக்குறாரு. அந்த அளவுக்கு சாந்த குணமாக மாறுறார். ஏன்னா வனாந்திர பாதை. அது மாறின அப்புறம்தான் கர்த்தர் வைத்த தரிசனத்தை அவன் கரத்தில் கொடுத்தார். அப்போது அந்த கோபம் இருந்துச்சுன்னா நம்ம கொண்டு வைத்த தெய்வ தரிசனத்தை கூட நிறைவேற்ற முடியாது. அதனால தான் நம்ம சில பாதைகளை ஆண்டவர் கொண்டு போகிற, சில உடைப்பார், நொறுக்குவார். சில பாதைகளை தேவன் கொண்டு என்ன உடைச்சி எல்லா சூழ்நிலையுமே நம்மளை சரி பண்ணணும். அவர் விரும்புகிற பாத்திரமாய் மாறினாதான் ஆண்டவர் நம்ம எடுத்து பயன்படுத்த முடியும். அவர் விரும்புகிற பாத்திரமாய் நம்ம மாறணும், கடி கொடுக்குற பாத்திரமாக மாறணும். எல்லாத்துலேயுமே அந்த சாந்த குணம் வேணும், எல்லாத்துலேயுமே சகிக்கணும், பொறுமை வேணும். அப்போ தேவன் விரும்புகிறபடி நம்ம மாறினால்தான் ஆண்டு நம்மை கொண்டு வைத்திருக்கிற அந்த தரிசனத்தை நம்மை கொண்டு நிறைவேற்றுவார். நாளை கொண்டு அந்த வார்த்தைக்கு நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நம்முடைய கோபத்தினால நம்ம எந்த நன்மைகளை இழந்துடக்கூடாது, ஆசீர்வாதங்களை இழந்துடக்கூடாது, தரிசனத்தை இழந்துடக்கூடாது. அதனால தான் மூடுற நெஞ்சில் தான் கோபம் குடிக்கொள்ளும் வேதம் சொல்லுது. அப்போ அந்த கோபம் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். கோபமே இல்லாதவங்க யாரும் இல்லை. ஆனால் எப்பவுமே ஒரு கோபக்காரனாகவே இருக்கக்கூடாது. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாகன்னு தான் வேதம் சொல்லுது. அப்போ நம்மை பார்த்த கோபக்காரன் யாரும் சொல்லக்கூடாது. அது ஒரு அடையாளமாக இருக்கக்கூடாது. நம்மை பார்த்தா சாந்த குணமுள்ளன்னு தான் மற்றவங்க சொல்லணும். அதுதான் வேதம் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கு. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிஞ்சிருக்கணுமா? இப்போ நம்ம சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கா? இல்லை இவங்க கோபக்காரன், இவங்க சண்டைக்காரன், இவங்க வாயா, அது எவ்வளோ வாய், எப்படி நம்ம குறித்து என்ன மற்றவங்க சொல்கிறாங்க?
எது அடையாளமாக இருக்குது? நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு, நம்முடைய பேச்சு எப்படி இருக்கு. அப்போ நம்ம ஆராய்ந்து பார்த்து தேவ நாம மகிமைப்படும்படியாக சாட்சியுள்ள ஒரு பாத்திரமாக நம்ம வாழணும். அப்போ இந்த நாளில் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் எந்த சூழ்நிலையுமே அந்த கோபப்படுறதை ஆண்டவர் விரும்பலை. அன்பு சினமடையாது. அந்த பூரண அன்பு, தேவ அன்பு நமக்குள்ளே இருக்கும் பொழுது அது சினம் வராது. யாராக இருந்தாலும் நான் சரி சகிக்கும் நம்பும். 1 Corinthians 13 பார்த்தீங்கன்னா அந்த அன்பு இருந்தாவே எல்லாத்தையுமே மன்னிக்க தோணும், சகிக்க தோணும், நேசிக்க தோணும். அப்போ நம்ம ஆண்டுகிட்ட நம்ம கேட்கணும், ஆண்டவரே எங்களுக்கு அந்த கிருபை கொடுங்க ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையும் நேசிக்கக்கூட கிருபை வேணும். அந்த அன்பு இல்லாதனால தானே கோபம் வருது. மனைவியை நேசிக்க முடியல, கணவனை நேசிக்க முடியல, அதனால தானே கோபம் வருது. விட்டு கொடுக்குற தன்மை இல்லை, மன்னிக்கக்கூடிய இருதயம் இல்லை. கோபத்தில் என்ன பேசுகிறோம் தெரியல, என்ன பண்ணுறோம் தெரியல, என்ன நடக்கிறோம் தெரியல. எல்லாத்துக்கும் காரணம் அந்த கோபம்தான். அந்த கோபம் சாதாரண காரியம் கிடையாது. அந்த கோபத்தினால எத்தனை பாவங்கள், எத்தனை குடும்பங்கள் கோபத்தினால பிரிஞ்சிருக்கு. எத்தனை குடும்பங்கள், எத்தனை கணவன் மனைவி பிரிஞ்சு அந்த கோபம்தான். அந்த கோபத்தில் என்ன செய்கிறோம் தெரியாது. கணவன் கோபப்பட்டால் நம்ம அமைதியாக இருக்க தெரியாது. உடனே நம்ம கோபப்படுறோம், பேசுகிறோம். பிரிவினைகள், சண்டை, எல்லா இடத்துலையுமே இந்த கோபம்தான். இப்போ எல்லா இடத்துலையும் பிரச்சனை காரணம் பார்த்தீங்கன்னா கோபம்தான். அதனால் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நம்ம எந்த சூழ்நிலையுமே நிதானத்தை இருக்கணும். நிதானம் வேணும். நிதானம் இருந்தாவே அப்புறம் நம்ம யோசிப்போம், நிதானமாக இது கரெக்டாக தப்பாக இது செய்யலாமா, சரி விட்டு கொடுத்துப்போம். எல்லாமே அதுக்கு நிதானம் வேணும். அதனால் கூட நம்ம வாழ்க்கையில் கோபத்தினால கர்த்தர் வைத்த நன்மையை எழுந்து போகாதபடி, ஆசீர்வாதத்தை தரிசனத்தை எழுந்து போகாதபடிக்கு நம்ம எப்போ கொடுக்கலாமா? அவனுடைய கிருபை தான் நமக்கு வேணும். எல்லாத்துக்கும் அவனுடைய கிருபை வேணும். நான் எல்லாவற்றையும் நிச்சயமாக அதுக்கேற்ற ஆண்டவர் அவருடைய அன்பின் ஆவினால் கர்த்தர் நிரப்பி ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் நடத்துவார். ஜெபிக்கலாம். துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்துடைய சமூகத்தில் வருகிறோம். அந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஆண்டவரே அப்போ ஆமை துதிக்கிறோம். மனுஷனுடைய கோபத்தினால் எத்தனையோ நன்மைகளை ஆசீர்வாதம் எழுந்துடுறோம் ஆண்டவரே. அப்போ தயவா எங்களுடைய குறைகள் குற்றங்களை மன்னிங்க. எங்கள் கோபத்தை மன்னித்து இனி வருகிற நாட்கள் அந்த கோபத்திலிருந்து எங்களுக்கு ஒரு பரிபூர்ண ஒரு விடுதலை கொடுத்த ஆண்டவரே, நீங்கள் விரும்புகிற பாத்திரமாய் கர்த்தர் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. வருகிற நாட்களை கர்த்தர் அப்படியே நடத்த போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகுது.